அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களுடைய ரொட்டீன் விலாக் தான் வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணிகிட்டே இருக்குமா இந்த பொண்ணு, எப்போ பார்த்தாலும் ஒரு வேலையும் செய்யாது போல இருக்குது, விளக்கேற்றிட்டு சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க சில பேர். அப்படிலாம் இல்லை, நானும் வந்து ஒரு சராசரி ஆள் தான். எனக்கும் வந்து நிறைய வேலைகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை அப்படிங்கிறது நம்ம காலையில் பண்ணுற அந்த 1.5 மணி நேரத்து வேலை தான். மற்றபடி நம்ம டெய்லி என்னென்ன வேலைகள் எல்லா பெண்களும் என்னென்ன வேலை பண்ணுவாங்களோ அது அத்தனையுமே பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம வேலைக்கு நான் போயிட்டு இருந்தப்போ கூட நான் வந்து பூஜைகள் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருந்தனால தான் எனக்கு இவ்வளோ ஸ்பீடாக வந்து பண்ண வருது. அது அடிக்கடி நல்லா பண்ணனால பழகி போனனால அது வந்து ரொம்ப வேகமாக வந்து என்னால் செய்யவும் முடியுது. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரவா பொங்கல் வந்து செஞ்சுருந்தோம். யாருக்கெல்லாம் இந்த ரவா பொங்கல் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து சர்க்கரை தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார். ஆனால் எனக்கு சர்க்கரை தொட்டு சாப்பிட எதுவுமே பிடிக்காது, அவ்வளோவா சுகரே அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சுருந்தேன். என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெண்பொங்கல் நினச்சி அவன் சாப்பிட்டுருக்கான். ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்பொங்கல், அவனுக்கு பிடிக்கும். ரவா பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டில் இருக்கனால அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லாவே சாப்பிட்டான். அதில் வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அதில் இருக்க மிளகெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிருவான். யாரெல்லாம் பொங்கல் சாப்பிடும்போது மிளகு எடுத்து வைப்பீங்க அப்படின்னு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு சீரக சம்பா அரிசியை வச்சு ஒரு புதுசாக ஒரு பிரியாணி வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது வேற ஒன்றும் இல்லை, வாழைப்பூ பிரியாணி தான். இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க யூடியூப்லலாம். ஸோ நானும் வந்து இன்னைக்கு வந்து அதை செய்ய போகிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து இதை செஞ்சுருக்கீங்க, இது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா இந்த சைடில் கொடுத்துருக்கேன். கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், சோம்பு, கசகசா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்ல மைய வந்து அரைச்சி வச்சுக்கணும். இந்த மசாலா மட்டும் தான் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா இது வந்து சேர்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கடலெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் வந்து விட்டு நெய் வந்து நல்லா வந்து உருகுனதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு வந்து ஏற்கனவே அதுலேயும் போட்டிருப்போம். அதனால் ஒன்று வந்துட்டு போட்டுக்கோங்க. அந்த ஸ்டார்னு சொல்லக்கூடிய நட்சத்திரப்பூ, அதுக்கப்புறம் வெங்காயம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கணும். அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வாழைப்பூ வந்து கொஞ்சமாக ஆஞ்சி வச்சிருக்கிறத மோரில் வந்து நம்ம போட்டு நல்லா அலசி அதுக்கப்புறம் எடுக்கணும். இல்லைனா வந்து கருத்து போயிடும், கசப்பு தன்மை அதிகமாயிரும். அதனால வந்து வாழைப்பூ கொஞ்சமாக நான் வந்து அதுலேருந்து எடுத்து இந்த பிரியாணிக்காக நான் செய்யறதுக்காக எடுத்திருந்தேன். மீதி இருக்க வாழைப்பூவை என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து வாழைப்பூ வந்து நல்லா வேகணும். அதனால் தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதோட மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதுவும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தண்ணி நல்லா ஊற்றிக்கணும் அரிசி வந்து போடுறதுக்காக. நான் வந்து 1.5 கப் அளவு வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன். அதனால் வந்து ஒரு 2.5 கப் இல்லைனா 3 கப் அளவு தண்ணி வந்து நான் ஃபஸ்ட்டு ஊற்றிறேன். ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வைக்க போகிறதில்ல, நம்ம வந்து ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் 2.5 கப்பு போட்டுட்டு தண்ணியும் அந்த மசாலா எல்லாம் கொதி வரும்போது அது கூட இந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போதே தயிரும் எலுமிச்சை சாறும் வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன்னா பிரியாணி செய்யும்போது தயிர் வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்கணும், புதினா வந்து சேர்க்கணும், கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியாக வந்து கொதி வரும்போது அரிசி எல்லாமே வேகும்போது ஃபைனலாக வந்து கொத்தமல்லி சேர்த்தா போதும். ஸோ இதெல்லாம் நல்லா வந்து நமக்கு வந்து வெந்து வரும்போது மசிஞ்சு வரும்போது அப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு 1.5 கப் நான் அரிசிக்கு ஒரு 2.5 கப்பு தண்ணி வந்து ஊற்றியிருந்தேன். பத்தலைன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தம் வந்து கடைசியாக தான் போட போகிறோம். அதனால் வந்து தண்ணியோட அளவும் அந்த அரிசியோட அளவும் ஒரே லெவலுக்கு வரும்போது தான் தம் போடணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். அதனால வந்து அது வரைக்கும் நல்லா தண்ணியில் வந்து கொதிக்கிற தண்ணியில் அந்த அரிசி வந்து வெந்திருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு மட்டத்தில் சமமாக வரும்போது நம்ம வந்து மூடி போட்டு மேலே வந்து நான் வந்து சின்ன ஆட்டுக்கல் இருக்கு இல்லையா, அந்த இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தட்டுவோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லை வச்சு நான் வந்து மூடி போட்டு மூடிட்டேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து சிம்மில் வந்து வச்சுட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்மெல்லு வந்து வர ஆரம்பிச்சது. எனக்கு ஸ்மெல்லு வந்தோடனே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே, பிரியாணி வந்து பாதி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி இந்த வாழைப்பூ வந்து நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது நல்லா வந்து வெந்திருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப வந்து கசப்பாக இருக்கா, இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து நறுக்குன்னு இருக்கா வேகாமல் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. கொதி வரும்போது அரிசி போடுங்க. அதனால் வாழைப்பூ வேகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து வாசனையும் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெக்ஸ்டர் வந்து சூப்பராக இருந்தது. இந்த அன்னப்பூரியில் நயன்தாரா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஃபுட்டு வந்து பார்க்குறதுக்கு சென்ஸ்
சென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன சென்ஸ்னு வரிசையாக சொல்லுவாங்க. அதில் வந்து மொதல் 2 சென்ஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. வாசனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னே வந்து கலர் டெக்ஸ்சர் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரியாணி வந்து ரொம்ப சொதப்பலை அப்படின்னு ஃபஸ்ட் டைம் பண்ணால் நல்லா பண்ணிட்டோன்னு ஒரு அப்ரிஷியேட் வந்து நானே பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து போகலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம் வந்து 20 நிமிஷம் வந்து போட்டிருந்தேன். அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆவி பறந்து அப்படியே அந்த கலர் வந்து ஆரஞ்சு கலரில் வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட வருவாங்க காலையில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். அப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக போட்டு கிளறி உப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா பிரியாணியில் வந்து நம்ம தண்ணி கொதிக்கும் போதே அந்த தண்ணியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உப்பு வந்து கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த உப்பு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா காரமாக இருக்க மாதிரி இருக்கும் பிரியாணி. ஸோ அதனால் வந்து உப்பு வந்து பார்க்கும்போது தண்ணி கொதிக்கும் போதே பார்க்குறது நல்லது. நான் வந்து பார்க்க மறந்துட்டேன். ஸோ சொதப்பாமல் ஒரு வாழைப்பூ பிரியாணி முதல் முறையாக பண்ணது நல்லபடியாக வந்துருச்சு. அதே மாதிரி ஒரே ஒரு வாழைப்பூ வச்சு ஒரு மெயின் டிஷ் அண்ட் சைட் டிஷ் வந்து ரெண்டுமே வந்து பண்ணிட்டேன். ஏன்னா பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன வந்து சைட் டிஷ், இப்போ மட்டன் பிரியாணினா சிக்கன் வந்து 65 இந்த மாதிரி வந்து பண்ணுவோம். இதுக்கு வந்து என்ன பண்ணுறது, 2 நாளாக வந்து உருளைக்கிழங்கே சாப்பிட்டுட்ருக்கோம், போர் அடிச்சிருமேன்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் சரி இந்த வாழைப்பூவில் தான் மீதி இருக்கே, இது வீணாக தானே போயிடும், கருத்து போயிருமேன்னு சொல்லிட்டு அதிலே ஒரு வாழைப்பூ வடை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். வாழைப்பூ வடைன்னா பெரிய கம்பச்சித்திரமா, அதையாமல் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு வந்து வாழைப்பூ வடையே வராது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எண்ணெயிலே பிரிஞ்சு பிரிஞ்சு பாதி ஓடிருச்சு. அதனால் இந்த வாழைப்பூ வடை செஞ்சாலே எனக்கு பயம், சொதப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் செய்யவே மாட்டேன். அதே மாதிரி உருண்டை பிடிச்சி நான் போடுவேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தான் வந்து வாழைப்பூ வடை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டேன். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு தான் முக்கியமாக வந்து தேவை. அதுக்கு வந்து 1 கப் அளவு கடலைப்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தேன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகா, வரமிளகா, சோம்பு, பொட்டுக்கடலை, இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் இதில் பாதி எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுக்கணும் ஊறின கடலைப்பருப்பில். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து போட்டுக்கணும். அது கூட வந்து ஆஞ்சி வச்ச வாழைப்பூயும் வந்து போட்டுடணும். இது எல்லாத்தையுமே வந்து போட்டு நல்லா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறப்பாக வந்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. அப்புறம் வந்து வாழைப்பூவோட பிடிக்க முடியாது, எல்லாம் வந்து எண்ணெயிலேயே பாதி பிரிஞ்சு ஓடிடும். அதனால் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மைய அரைச்சி அது கூட வந்து கொஞ்சமாக எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, அதை வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை, வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பொடி பொடியாக, அதையும் வந்து அதை கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். கையால் தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன் கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறேன்னா நான் ஃபோனை வந்து கையில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டே நான் வந்து பண்ணேன். ஸோ அதனால் வந்து ஃபோன்லாம் வந்து இதாகிடுமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணி கிண்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கையால் தான் பிசைஞ்சேன். ஸோ வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம கெட்டியாகிரும் பிசைஞ்சு விட்டோன்னே. அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து வாழைப்பூ வடையை தட்டி அழகாக வந்து கொதிக்கிற எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. நான் வந்து வீடியோக்காக சொல்லலை, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா நம்ம சமையல் வந்து நமக்கு பிடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் செஞ்ச டிஷ்ஷில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நல்லா வந்து எல்லோருக்குமே பிடிச்ச மாதிரி இன்றைக்கி வந்து வாழைப்பூ வடை, வாழைப்பூ பிரியாணி புதுசாக வந்து ட்ரை பண்ணது எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும். நேற்று கூட ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, ரொம்ப லேசியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது, அப்படின்னா என்ன சிஸ்டர் பண்ணுறது, ஒரு சமயம் ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு சமயம் வந்து நமக்கு லேசியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம டெய்லியும் ஒரே ஒர்க்கை வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கனால தான் நமக்கு அந்த மாதிரி தோணும். ஆனால் வந்து இந்த வேலையை நம்மளை தவிர வேறு யாருமே வந்து செய்ய மாட்டாங்க. நமக்கு உடம்பு சரியாட்டி கூட, நம்மளால வந்து முடியாட்டி கூட நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் படுக்கிற மாதிரி வரும் இல்லையா? இது எத்தனை பேர் அக்ரி பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம தான் செஞ்சாகணும். அதே மாதிரி ரொட்டீனாக ஒரே மாதிரி செய்யாமல் எப்போ பார்த்தாலும் தக்காளி சாதம், லெமன் சாதம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பிரிஸ்காக செஞ்சு பார்த்தீங்கன்னா, புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே மைண்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் நம்ம எப்போவுமே வச்சிருக்கிற மாதிரி ஷெல்ஃபெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி அப்பப்போ நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். நம்ம ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறனால தான் நமக்கு அதே வேலை செய்யறதுனால நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே பிரிஸ்காக வச்சுக்க நம்ம தான் நிறைய விஷயங்களை யோசிக்கணும். ஸோ இந்த லஞ்ச் வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு. காலையில் ரொம்ப டயர்டாக இருக்குது, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பொருளை வச்சு 2 டிஷ்ஷை வந்து பண்ணிட்டு அன்னைக்கு காலையிலேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்டையும் குழந்தைங்களையும் நல்லா அமுச்சிட்டு நம்ம ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விளாகாக இருக்கும் நான் நம்புகிறேன்.
ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் குழந்தைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாயங்காலம் வந்து தான் யோகிக்கு வந்து வாழைப்பூ வடையை கொடுக்கணும். அவன் கண்டிப்பாக சாப்பிட மாட்டான், ஏன்னா நல்லது எதுவுமே பிள்ளைங்களுக்கு பிடிக்காது இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வேலையை வந்து என்ன மாவு தீந்து போச்சு, மாவாட்டுற வேலையை வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் வந்து காலையில் டீ போட்டதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் சேர்த்து ஒரேடியாக வந்து கழுவி கமுத்து வச்சாச்சு. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சாலே நமக்கு பாதி ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது பிடிச்ச வேலையை பார்க்கணும். நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணணும். அப்புறம் அதுக்கிடையில் நம்ம கோமாதா வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு கீரை கட்டு வச்சுருந்தோம், அதையும் வந்து போட்டுட்டு வாழைப்பழத்தையும் வந்து சாப்பிட சொன்னோம். சாப்பிட்டாங்க. நல்லபடியாக வந்து ஆசீர்வாதம் வந்து கிடச்சிது. இன்றைக்கி இப்படி தான் வந்து இந்த வெனஸ்டே வந்து போச்சு. சாயங்காலம் வந்து பஞ்சமி திதிக்கு வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணணும். அது வந்து 5:45 போல் ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையிலேயே லஞ்ச் முடிச்சனால நிறைய டைம் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ எடிட்டிங் ஒர்க்கு, வீடியோ வந்து மேக் பண்ணுறது, கண்டென்ட் வந்து யோசிக்கிறது மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பகலில் வந்து ரொம்ப நான் தூங்க மாட்டேன், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, அதனால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம்.